Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நம்ம தினமும் பார்க்குற விஷயம் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியும் அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட கமெண்ட்ல நிறைய பேர் அதோட செகண்ட் பார்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் இந்த செகண்ட் பார்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஹியூமன் ஸ்கின் ஸ்போர். இந்த ஸ்கின்னை பாக்குறதுக்கு ஃபிளாலெஸ்ஸா இருக்குதுல்ல, அதாவது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இத பார்த்த உடனே இந்த மாதிரி அழகான ஸ்கின் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இத மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி தெரியுமா தெரியும்? இப்படிதான் தெரியும். என்னடா எப்படி இருக்குன்றீங்களா? இதுதான் நம்மளோட ஸ்கின் ஸ்போர்ஸ். இத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எலி ஏதோ பயங்கரமா பிராண்டி வச்ச பல்ல மாதிரியே இருக்குல்ல. ஆனா நம்மளோட கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கின் பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம ஸ்கின் சாஃப்டா இருக்கிறதுக்கு நேச்சுரலாவே மாய்ஸ்சர் கொடுக்கிறது இந்த போர்ஸ் தான். ஏன்னா இந்த போர்ஸ் ஆயிலி அண்ட் வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கிற சீபம் ரிலீஸ் பண்ணுது. ஒருவேளை நம்ம ஸ்கின்னுக்கு வெளியில டெட் செல்ஸ் அப்படியே படிஞ்சு சீபம் வெளியே வராம அப்படியே பிளாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், அதே மாதிரி ஆக்னியோட ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்கின் அதோட நார்மல் ஃபங்க்ஷனை பண்றதுக்கு அதோட போர்ஸ் எப்பவுமே ஓபனா இருக்கிறது அவசியம். இப்ப சொல்லுங்க, மைக்ரோஸ்கோப்ல உங்க ஸ்கின்னை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? லிப்ஸ்டிக். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக்கை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது போட்டதுக்கு அப்புறம் பொண்ணுங்க ஆடுறாங்களோ இல்லையோ, இத மைக்ரோஸ்கோப்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாத்தீங்களா லிப்ஸ்டிக்கோட மார்க் எப்படி இருக்குன்றத? மைக்ரோஸ்கோப்ல எவ்வளவு வயலண்டா தெரியுதுல்ல. ஆனா இதே மார்க் உங்களோட கண்ணத்துல விழுந்துச்சுன்னா பார்க்க ரொம்பவே அழகா இருக்குதுல்ல. உடனே பக்கத்துல யாராவது லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தா அவங்க கிட்ட போய் கிசு கேட்டு தொலைச்சிடாதீங்கப்பா, அப்புறம் அடி வாங்கினா நான் பொறுப்பு இல்ல. ஆனா ஏன்ஷியன்ட் டைம்ல ஈஜிப்ட்ல லிப்ஸ்டிக்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்த்தாங்க. இதனால அங்க இருக்க மேல் ஃபீமேல் எல்லாருமே லிப்ஸ்டிக்க போட்டுட்டு இருந்தாங்க. மெஜெண்டா, ப்ளூ, பிளாக், ரெட், ஆரஞ்சுன்னு எல்லா கலர் லிப்ஸ்டிக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இத அவங்க ஒரு ராயல் சிம்பிளாவே பார்த்தாங்க. ஆனா சமீப காலமா பசங்க கூட லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பென்சில் பாயிண்ட். பென்சிலை கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். அப்படி இல்லனா திருடவாவது செஞ்சிருப்போம். பென்சிலுக்கு முக்கியமானதே அதுக்கு நடுவுல இருக்கிற கிராஃபைட் தான். இத பென்சிலோட லெட்னு சொல்லலாம், அதோட உயிர்னு கூட சொல்லலாம். ஆனா பென்சிலோட லெட் கிராஃபைட் மட்டும் வச்சு செய்யறது இல்ல, கிளேவையும் கிராஃபைடையும் மிக்ஸ் பண்ணி தான் அதோட லெட்டை செய்யறாங்க. ஆனா அதோட பாயிண்ட் மைக்ரோஸ்கோப்ல எப்படி தெரியுது பாருங்க. பேண்டேட். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல கண்டிப்பா பேண்டேட் மேண்டேட்டரியா இருக்கும். அதே மாதிரி சின்ன அடிபட்டாலும் ஃபர்ஸ்ட் பேண்டேட் தான் தேடி போவாங்க. பேண்டேடோட நடுப்பாட்டை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படிதான் தெரியும். இந்த த்ரெட் தான் அடிப்பட்ட இடத்துல பேண்டேட் ஒட்டாம பாத்துக்குது. இதோட சைடு ஹோல்ஸ்ல ஒயர் மாதிரி ஒண்ணு தெரியுதுல்ல, அதுதான் அப்சார்பன்ட். அதாவது அடிப்பட்ட இடத்தை குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதுல ஒரு ஓட்டை தெரியுதுல்ல, இது 400 மைக்ரான்ஸ் நீளமா இருக்கும். இதை நம்மளோட கண்ணால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பால மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்க உங்களுக்கான ஒரு ட்ரீம் வேலையை தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே இருக்குது ரீல் லெவல் வெப்சைட். இங்க சிம்பிளான ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலமா உங்களோட ட்ரீம் ஜாபை இவங்க எடுத்து தராங்க. இங்க கிரீட், யாத்ரா, ஹைக் மாதிரியான 200க்கும் மேற்பட்ட கம்பெனிகள்ல இருந்து 1000க்கும் அதிகமான ஜாப் ரோல்ஸ் ரீல் லெவல் மூலமா எடுத்து தராங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 15 கோடிக்கும் அதிகமான வர்த்துள்ள வேலைகளை எடுத்து கொடுத்திருக்காங்க. ரீல் லெவல்ல கிட்டத்தட்ட 10 கேட்டகரிஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. அதுல 5 டெக்னிக்கல், 5 நான் டெக்னிக்கல். இப்ப ரீசெண்டா ஹைக், குரோஃபர், சாட்டல் மாதிரியான புது கம்பெனிஸையும் ஆட் பண்ணி 200க்கும் அதிகமான கம்பெனிஸ்ல ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க டெஸ்ட் எழுதுறது மூலமா மல்டிபிள் கம்பெனிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப ரீசெண்டா இவங்களோட குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியாவை ஏற்கனவே இருந்த 700 மார்க்ஸ்ல இருந்து 500 மார்க்ஸா குறைச்சிருக்காங்க. இதனால ரீ லெவல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிற சான்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாமே ஃப்ரீ தான். அதனால நீங்க வீட்ல சும்மா இருக்க டைம்ல கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹியூமன் ரிசோர்சஸ், வெப் டெவலப்மெண்ட், சேல்ஸ் ஆபரேஷன், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ்க்கு இவங்க ஹையர் பண்றாங்க. அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சாம்பிள் क्वेश्चन பேப்பரும் கொடுத்து மாப் டெஸ்டும் வைக்கிறாங்க. ஒருவேளை உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியலையா, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசமும் டாப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு ஐபேட், ஐபோன், ஐவாட்ச் மாதிரியான ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சக்சஸ்ஃபுல் கரியருக்கு ரீ லெவல் ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னோஃபிளேக்ஸ். இத பார்த்தா ஏதோ வித்தியாசமா தெரியுதுல்ல, ஆனா இதுதான் ஸ்னோஃபிளேக்ஸ். ஸ்னோஃபிளேக்ஸ தமிழ்ல பனி செதில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்துல இருந்து பொழியிற பனியோட ஒரு சின்ன பீஸ் தான் இது. இதத்தான் மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு இவ்ளோ பெருசா ஆனா அழகா தெரியுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? வித்தியாசமான டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி இதோட ஷேப்பும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸா இருந்தா அங்க பொழியிற பனி செதில்களோட ஷேப் இந்த மாதிரி டைனி பிளேட் மாதிரியே இருக்கும்.
ஒருவேளை அந்த இடத்தோட டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸா இருந்தா இதோட ஷேப் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்ல இருக்கும். ஸ்னோ ஃபிளேக்ஸ் மேல இருந்து கீழே விழுற அழகை விட மைக்ரோஸ்கோப்ல இன்னும் அழகா தெரியும்னு என்னைக்காவது நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா என்ன? நியூ அண்ட் ஓல்டு ஸ்பாஞ்ச். வீட்ல பாத்திரம் கழுவ லேடிஸோட ஃபேவரட்டே இந்த ஸ்பாஞ்ச் தான். இதோட அப்பர் சர்ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாவும் கீழே இருக்க சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்டாவும் இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது நம்ம மூளையை விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம். புரியல? நீங்களே பாருங்க. இதுதான் புது ஸ்பாஞ்ச். உள்ள பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? அதை யூஸ் பண்ண பழைய ஸ்பாஞ்ச பாருங்களேன், ரொம்ப கேவலமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்ன தெரியுமா? இதுங்களோட ஷேப் தான். பாக்குறதுக்கு ஏதோ தேனியோட கூடு மாதிரியே இருக்குல்ல? ஆனா என்ன பண்றது, மைக்ரோஸ்கோப்ல அதோட ஷேப் அப்படிதானே தெரியுது. சிகரெட் பேப்பர். இந்த உலகத்துல சிகரெட்டை பிடிக்கிறவங்க எல்லாரும் கேட்டாலும் 99% ஆளுங்க ஸ்ட்ரெஸ்ஸால தான் சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வெளியில பாக்குறதுக்கு அது சாதாரண சிகரெட் பேப்பர் தான். ஆனா உள்ள நம்மளோட உயிரை குடிக்கிற ஒரு யமன். சிகரெட் பிடிக்கிறவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அதுல இருக்க டொபாக்கோ மட்டும் தானே விஷம்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல, அதை ரேப் பண்ற பேப்பர் கூட விஷம் தான். கொஞ்சம் நீங்களே அதை மைக்ரோஸ்கோப்ல பாருங்க. இது என்ன புதுசா இருக்கு, இதனால என்ன ஆயிட போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? இதுதான் ப்ளூ கிறிஸ்டல். சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கெமிக்கல்ஸால உருவாக்குனது தான் இது. இவங்க உள்ள இருக்க டொபாக்கோக்கு மட்டும் இல்ல, வெளியில ரேப் பண்ற பேப்பருக்கு கூட கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்க. எதுக்காக தெரியுமா? டொபாக்கோவை ரேப் பண்ணிருக்கிற பேப்பர் யூனிஃபார்மா எரியறதுக்காக. இதனால உள்ள இருக்க டொபாக்கோ அவ்வளவு சீக்கிரம் விழாம இருக்கும். இதனாலதான் அந்த பேப்பர் எரியும் போது மைக்ரோஸ்கோப்ல இப்படி தெரியுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதுக்குள்ள இருக்க டொபாக்கோ மட்டும் இல்ல, அது சுத்தி ரேப் பண்ணிருக்க பேப்பர் கூட நமக்கு ஹார்ம்ஃபுல் தான். நீடில் அண்ட் த்ரெட். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு காமனான பொருள் தான். நாம ரெகுலரா யூஸ் பண்ற ஊசியும் நூலும். இந்த நூலை மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது இப்படிதான் தெரியும். இந்த குட்டியோட நூலுக்குள்ள நிறைய நூல் இருக்கிறதுனாலதான் ஊசிக்குள்ள நூலை கோக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எந்த அளவுக்குனா ஊசிக்குள்ள நூல் போகாம நாமளே பல தடவை வெறுத்து போயிருப்போம். நூலை பத்தி பாத்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஊசி எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அதாவது 61,000 வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு, கொம்பு, முள்ளு, மீன் முள்ளு, மர கட்டைகளை வச்சுதான் ஊசிய செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பிரான்ஸ்லயும் ஸ்டீல்லையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஊசிக்கும் நூலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு நூல் இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. டங், பனானா அண்ட் கிராஸ். எதுவா இருந்தாலும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுக்கு நாக்கு ரொம்பவே அவசியம். அதுல சொரண போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சாப்பாடையுமே சாப்பிடவே தோணாது. அப்படிப்பட்ட நாக்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படிதான் இருக்கும். யார்கிட்டயாவது இந்த பிக்சரை காட்டி இதுதான் நம்ம நாக்கு அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாக்க மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல? சரி, இத பார்க்க எப்படி இருக்கு? சின்னதா அழகா ஸ்மைலி மாதிரியே இருக்குல்ல? ஆனா இது சாதாரண புல்லு தான். புல்ல மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படிதான் தெரியும். பார்க்க ஸ்மைலி மாதிரி இருக்கிற இத வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட விடுங்களேன், பேக்கிங், குக்கிங், பாடி பில்டிங், டயட்டிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற வாழைப்பழம் இருக்குல்ல, அத மைக்ரோஸ்கோப்ல பாத்திருக்கீங்களா? அப்படி பார்த்தா அது இப்படிதான் தெரியும். இத பார்த்தா ஏதோ ஏலியன் செட் மாதிரியே இருக்குல்ல? ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கும் நம்மளோட ஜெனடிக்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 60% சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதாவது பனானா நம்மளோட கசின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் கரியருக்கு ரீலெவல் ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.